ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் BrCreation. உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி எந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணது கிடையாது. இதுவும் என் ஐடியா கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான், நீ பண்ணுற லிரிக்கல் வீடியோக்கெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிப்பார் அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு 2 ஆப் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு டீசெண்டான லிரிக்கல் வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 2 என்னென்னா, ஒன்று வந்து இன்ஷாட்டு, இன்னொன்று வந்து BrCreation. அது 2 யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீடியோ பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஷாட்குள்ளே போய்க்கலாம். அதில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே ப்ரிஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோக்கு நம்ம ரிலீக்ஸ் போட போகிறோமோ அதுக்கான வீடியோவை கட் பண்ணிக்கலாம். தெளிமானம் அழுவி കിളിമാനം മഴവില്ലിൻ നിറമണിയും നേരം നിറമാർന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോര അഴകിൽ തീർത്തൊരു ശിലയഴകേ മലരേ എന്നുയിരിൽ വിടരും പനിമലരേ. அதே மாதிரி எண்டு பாயிண்ட்லேயும் நமக்கு எவ்வளோ தேவையோ அது வரையிலும் நம்ம கொண்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தேவை, அதனால ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் ஆல்ரெடி 180 இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வீடியோ கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம VN கிரியேட்டருக்கு போயிடலாம். அதில் நியூ ப்ராஜெக்ட்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டம்மியாக பின்னாடி ஒரு இமேஜ் வைக்கணும். நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோங்கிற செலக்ட் பண்ணுறதுக்காக. அதனால் ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வீடியோ நம்ம எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செகண்ட்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 59 செகண்ட்ஸ் தேவை. பண்ணியாச்சு. இப்போ ஆட் வீடியோ கொடுத்தோம்னா நம்ம அந்த கட் பண்ண 59 செகண்ட்ஸ் வீடியோ வந்து அங்கே இருக்கும். அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ உள்ளே வந்துருச்சு. நம்ம அதை எந்த ஆங்கிள் வைக்கிறோங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் சைடு ஆங்கிளில் இந்த மாதிரி தான் வைப்பேன். வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கீழே மிரர் ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் ஃபுல் வால்யூம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோஸுக்கு போய்க்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு PNG ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். எப்பயும் ரிலீக்ஸ் பேக்ரவுண்டுக்கு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
59 செகண்ட்ஸுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் வீடியோஸ்க்கு போயிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த லிரிக்ஸ் இருக்கும் பிளாக் ஸ்க்ரீனில், அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் உள்ளே வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டில் நம்ம அந்த லிரிக்ஸோட வீடியோவோட இதை வந்து க்ராப் பண்ணிக்கணும். இருக்கிறதுலே எவ்வளோ சின்ன சைஸ் ஸ்க்ரீன் இருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ க்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பிளாக் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது, வெறும் ரிலீக்ஸ் மட்டும் இருக்குது, பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை. ஸோ இதை நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிலீக்ஸ் அந்த வாய்ஸோட கரெக்டாக வருதாங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். പുഴയോരം തഴുകുന്നീ തണുനീറൻ കാറ്റും പുളകങ്ങൾ ഇഴനെയ്തൊരു കുഴലൂതിയ പോലെ കുളിരേകും കനവെന്നിൽ. இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் எஃபெக்ட்டுக்கு நான் எப்பயும் ஏதாவது ஒரு கலரான இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து நம்ம ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிக்கிறதால அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு 59 செகண்ட்ஸ்க்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிவிட்டு சேம் பிளெண்டிங் ஆப்ஷனுங்க வந்தீங்கன்னா இது நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையான அவுட்புட்டு எதுங்கிறது நமக்கே தெரியும். எது உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுதோ அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான நம்ம வியூ இல்லாமல் இது ஒரு மாதிரி கலராக ஸ்டைலாக இருக்கும். നിറമാർന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോരം തഴുകുന്നീ തണുനീറൻ കാറ്റും പുളകങ്ങൾ ഇഴനെയ്തൊരു കുഴലൂതിയ പോലെ കുളിരേകും കനവെന്നിൽ കതിരാടിയ കാലം. இதுலேயே உங்களுக்கு எஃபெக்ட் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து நம்ம அந்த ப்ரௌன் கலர் எம்டி ஸ்க்ரீன் போட்டோம்ல அதோட நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட் நம்ம வரும். எனக்கு இது இப்போ ஃபைனலாக ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். சேம் ரிலீஸ் வீடியோவுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். சில வீடியோ நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது ரிலீக்ஸ் வீடியோவோட இந்த ரிலீக்ஸ் வந்து நமக்கு டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். കിളിമാനം മഴവില്ലിൻ നിറമണിയും നേരം നിറമാർന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോരം തഴുകുന്നീ തണുനീറ. ஃபைனலாக நமக்கு ஓகேங்கிற மாதிரி இப்போ இருக்குது. என்னுயிரில் விடரும் பனிமலரே.
இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். சப்போஸ் உங்களோட பேஜோட நேம் நீங்கள் டைப் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தால் இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பேஜ் நேம் போட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்கும்போது ஸ்க்ரீனுக்கு ஏற்ற கலராக கொடுத்துக்கோங்க. இப்போ ரெலிக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா உங்களோட டெக்ஸ்ட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதை 59 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான் இந்த டெக்ஸ்ட்டுக்கும். அதை ட்ராக் பண்ணி டாப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எடிட்டிங் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. നിറമാർന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോരം തഴുകുന്നീ തണുനീറൻ കാറ്റ്. இப்போ எக்ஸ்போர்ட் டைப் கேட்கும். இதில் 4K வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் நான் மேக்ஸிமம் 180 வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஆல்.